சங்கீதத்திலே 1:2 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ராத்திரியும் பகலும் சிந்தை எண்ணங்கள் அதையே நோக்கியே இருக்கட்டும், செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் பைக்ல போயிட்டு இருந்தா பாக்குறேன், வண்டியில பார்த்தாலும் அந்த தலைவர் போட்டோ தான் இருக்கு, கழுத்துல பார்த்தாலும் அதுதான் இருக்குது, சட்டையில பார்த்தாலும் சட்டையிலையும் அதுதான் இருக்கு. அப்பதான் நினைச்சேன், எவ்வளவு தீ கொண்டு இருப்பார்கள். வீட்டுல போனாலும் அதுதான் இருக்கும். அப்ப எனக்கு தோணுச்சு, எல்லா தலைவர்களை காட்டிலும் பாருங்க, அந்த தலைவன் ஒரு நாள் அவனுடைய குடும்பத்திற்கு கட்டாயமா சுயநலமா இருப்பான், உனக்காக உயிரை கொடுக்கிறான்னு சொல்லுவான். நான் யோசித்தேன், இந்த மனிதர்களை சுய லாபம் உள்ள மனிதர்களை இவ்வளவு நேசித்தால், சுய லாபம் இல்லாமல் தனக்காய் வாழாமல் எனக்காக ஒப்பு கொடுத்தவரை எப்படி நேசிப்பது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் ரத்தம் நரம்பு நாடி எல்லாம் நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிக்கையிடுவேன். ஏன் என்றால் அவர் சொல்றாரு, இந்த உலகத்திற்கு அவரை சொல்லி 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 குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவேன், சொல்லி சொல்லி தரித்திரத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவேன், சொல்லி சொல்லி புழுதியில் இருக்கிறவனை தரித்திரத்தில் இருக்கிறவனை ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பிரபுக்களாய் ராஜ்யக்களாய் மாற்றுவது எப்படி? அது தேவனுடைய வார்த்தை. வாலிபர்கள்லாம் பாருங்க, அந்த போட்டோ தான் போட்டிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சட்டையில எல்லாம். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் ஜெயித்து விட்டால் அவன் பாட்டுக்கு அவன் பெரிய லெவல்ல போயிட்டே இருந்துருவான். ஆனா வீட்டுல வந்து நீங்க சட்டியை திறந்தா கட்டாயமா சாப்பாடு இருக்காது. உங்க அம்மா பாருங்க, கண்டல்காரன் வந்தானா கட்டுறதுக்கு காசு இருக்காது. உன் நிலைமை மாற வேண்டும் என்றால், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால், ஒரே பேரனை குமாரனை இந்த உலகத்திற்கு சிலுவையிலே கொடுத்திருக்கிறார், அவரை நம்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சும்மா ஆர்வ கோலத்துல போய் அவனையும் இவனையும் பண்ணி போட்டு பாருங்க, படிப்ப வேஸ்ட். எத்தனை உயிர்கள் எதிர்காலங்கள் பாழாகிறது. அவர் சொல்ற, ஒருத்தன் கூட செத்து போவது எனக்கு, உலகம் எங்கே போயிருக்கிறது. வாசிப்போம், சில காரியங்களை பார்த்தனா கடந்து போயிட விரும்புறேன். எல்லாம் சொல்லுவோமா? என்னுடைய பதில் வானத்தில் இல்லை, என்னுடைய பதில் வேதத்தில் இருக்கிறது, அதை கண்களை ஏறெடுத்து பார்த்தால் எனக்கு பதிலாக இயேசுவை பலியாக்கி இருக்கிறார். அந்த பதிலை நீங்க கண்டுபிடிக்கணும். நான் தான் பார்ப்பேன், நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு அதை சுமக்க தேவையில்லை. பாருங்க, ஒருத்தன் வழியில நடந்து போயிட்டு இருந்தானா, மூட்டையை வந்து ஒரு 50 கிலோ மூட்டையை தலையில தூக்கி வச்சுட்டு, கவனிக்கிறீங்களா, தலையில மூட்டையை தூக்கி வச்சுட்டு நடந்து போனானா. ஒரு இறக்கப்பட்ட லாரி டிரைவர் அந்த வழிய போனானா, லாரியை நிறுத்திட்டு, ஐயா இவ்வளவு பாரத்தை தூக்கிட்டு பின்னு நடக்க முடியல, அதனால தயவு செஞ்சு மூட்டையை லாரியில வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பெரிய ஏறி லாரியில உட்காந்துங்க, நீங்க போற இடத்துல என்ன பண்ணிடுறேன், இறக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிறார். இவரு வண்டியை முன்னாடி ரோட்ல பார்த்துட்டு இப்போ ஓட்டிட்டு போறாராம். திடீர்னு இப்படி பார்த்தாராம், ஐயா தலையில என்ன இருக்குது, மூட்டை இருக்குது, ஆள் எங்க உட்காந்துருக்கிறாரு, லாரியில தான் உட்காந்துருக்கிறாரு, ஆனா மூட்டை என்ன பண்ணல, தலையில இருந்து இறங்கல. அப்பதான் லாரிக்காரன் தலையை அடிச்சு சொன்னாராம், ரோட்ல நடந்து போய் இந்த மூட்டையை தூக்க முடியல, நடக்க முடியல, அதனாலதான் உங்களை லாரியில ஏறி நீங்க மூட்டையை இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா உட்காருங்க, மூட்டையும் வண்டி சுமக்குது, உன்னையும் வண்டி சுமக்குது, நீங்க வண்டி உட்காந்து மூட்டையை தூக்கி தலையில வச்சிருக்கீங்களே, உங்களை மாதிரி எவ்வளவு பெரிய முட்டாள்னு. இப்ப நிறைய பேர் பைபிள் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிறது, வச்சுட்டு எனக்கு வியாதியா இருக்குது, தரித்திரமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் உங்க பிரச்சனையை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், இளைப்பாறுதல். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை. கடவுள் தான் ஏதோ சோதிக்கிறாரு. நான் விடுதலை ஆயிட்டேன். தேவன் எனக்காக வைத்திருக்கிற சொத்து பத்திரங்களை ஒவ்வொரு நாளும் திருப்பி 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 திருப்பி, என்னை ரட்சித்தவர், என்னை உண்டாக்கினவர் எவ்வளவு தூரம் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. நீதிமான் வர 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 விருத்தி அடைந்து சாகிறதுக்குள்ள எப்படி ஆயிடணும், மகா உடம்புல இல்ல, தேவனுடைய வார்த்தையிலும் ஐஸ்வர்யத்திலும் அவன் பெருக வேண்டும்.
நிறைய பேர் கவலை. உடம்பு ஏறுறதுக்கு கவலை, இறங்குறதுக்கு கவலை. தெய்வ வார்த்தையை படிச்சீங்களன்னா கரெக்டா இருப்பீங்க. டாக்டர், ஏன்னா ஞானம் எல்லாம் இங்கேதான் இருக்கிறது. அதனாலதான் ஸ்கூல்ல காமன் சுவர்ல எழுதி போட்டிருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்பட்டு ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் வந்துருச்சுன்னா வீடு வந்துடும், ஞானம் வந்துருச்சுன்னா தங்கம் வந்துடும், ஞானம் வந்துருச்சு. ஞானம் வராம நீ எதையும் எதிர்பார்த்தாலும் என்ன பண்ணாது, வரவே வராது. அதான் சொல்றாரு, முதல் எதை சம்பாதிக்கிறீ இல்லையோ நல்ல புத்தியை நீ சம்பாதிச்சிட்டேன்னா மனைவிய பிள்ளையெல்லாம் அழகா வச்சுப்ப. புத்தி இல்லாதனாலதான் இதெல்லாம் அலங்கோலமா இருக்குது. இப்ப புத்தியை சரி பண்ற ஒரே ஒரு இடம் மருத்துவமனை கிடையாது, அங்கேயும் இங்கேயும் கிடையாது. புத்தியை சரி பண்ற ஒரே ஒரு இடம் எது? தேவனுடைய